விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் தங்கம் தென்னரசு நரிக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மன்னர்முடி ஏந்தல், இருஞ்சிறை, வடக்குமடை, செங்கமடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆக்கப்பூர்வமான திட்டங்களால் கிராமங்களின் வளர்ச்சிக்கும் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் திராவிட மாடல் அரசு வித்திட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் கிராமங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த பணிகளோடு இணைந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற வகையில் மகளிர் உரிமை தொகையாக இன்றைக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், மகளிர் விடியல் பயணம் திட்டம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த முறை ஆட்சிக்கு வருகிற போது இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயாக உங்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பும், ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்பட்டு அந்த கூப்பனை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்தரசியும் தாங்கள் விரும்பிய கடைகளுக்கு சென்று தங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை, தாங்கள் விரும்பிய பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியையும் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, மகளிரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி தொடர வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக வேட்பாளர் அமைச்சர் ரகுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருக்களம்பூர் ஊராட்சியிலிருந்து தொடங்கி கருப்புக்குடிப்பட்டி, வார்பட்டு, வேந்தன்பட்டி, மேலை சிவபுரி, காமராஜர் நகர் உள்ளிட்ட 44 கிராம பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். மக்களை நேரடியாக சந்தித்த அவர் 5 ஆண்டுகளில் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். லூர்தமாள்புரம் பகுதியில் பரப்புரையை தொடங்கிய அவர் கலைஞர் நகர், மேட்டுப்பட்டி, திரேஸ்புரம் உட்பட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மதச்சார்பற்ற கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து பாஜக போட்டியிடுகிறது என்றும் விமர்சித்தார். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை தன்னிச்சையாக செயல்பட விடக்கூடாது, அத்துணை உரிமையும் அத்துணை கண்ட்ரோலையும் தன்னுடைய கையில வைத்துக் கொள்ளும் என்று அடிமை அதிமுகவுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக முகமடி வைத்துக் கொண்டு பின்னால வர்றது பாசிச பாஜக. ஆகவே நாம் இந்த முறை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் நாசரேத் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அகப்பைக்குளம், வாழையடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் உட்பட பல்வேறு முத்தாய்ப்பான திட்டங்களை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ராஜேந்திரன் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களை சந்தித்து முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஆதரவு கோரினார். தடகள விளையாட்டு வீரர் வீராங்கனைகளையும் சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றிய சாதனைகளை எடுத்துரைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் பெரியகருப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதூர் ஒன்றியத்தில் புழுதிப்பட்டி, புதுப்பட்டி, செட்டிக்குறிச்சி, தர்மப்பட்டி, வைரவன்பட்டி உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்த அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திமுக அரசின் சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்த அமைச்சருக்கு ஏராளமான மக்கள் ஆதரவு திரட்டினர்.
திருவையாறு தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரன் குதிரை வண்டியிலும் திறந்த ஜீப்பிலும் சென்று ஒரே நாளில் 47 கிராமத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தொகுதிக்கு உட்பட்ட தஞ்சை மேற்கு, வடக்கு ஒன்றிய பகுதிக்குட்பட்ட ரெட்டிப்பாளையம், நால்ரோடு பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் ஆலக்குடி, சித்திரக்குடி, காந்திபுரம், தென்னங்குடி உள்ளிட்ட 47 கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஆலக்குடி கிராமத்தில் குதிரை வண்டியில் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்கள் முன்னால் வந்து நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் வண்ணாரப்பேட்டை வெற்றி வேலடி விநாயகர் கோயிலிலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். திமுக அரசின் சாதனை திட்டங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கியும் அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 செயல்படுத்த உள்ள திட்டங்களையும் எடுத்துக் கூறி திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் ஆதரவு திரட்டி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பிரச்சாரத்தின் போது மேயர் ராமகிருஷ்ணன், மாநகர கிழக்கு பகுதி பொறுப்பாளர் தினேஷ் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சி.கே. ராஜா தேநீர் பானம் தயாரித்து அனைவருக்கும் வழங்கி வாக்கு சேகரித்தார். தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று திமுக தேர்தல் அறிக்கையை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரித்து வருகிறார். கடவூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இடையப்பட்டி, எழுவக்கரியோர், பூஞ்சோலைப்பட்டி, புங்கம்பாடி, பெரியப்பட்டி உள்ளிட்ட கிராமமாக சென்று வாக்கு சேகரித்து வரும் அவருக்கு பொதுமக்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் கே. செல்லப்பாண்டியன் களமாவூர், அண்ணாநகர், களமாவூர், நல்லூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் உள்ளிட்ட திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டுகால சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார். ஒன்றிய செயலாளர் சத்தியசீலன் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதி திமுக வேட்பாளர் கே.எம். ராஜ் மலை கிராமங்களான மிளித்தேன், இந்திரா நகர், பேராகனி, நெடுகுளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து கொடநாடு எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள அண்ணா மற்றும் காமராஜ் நகரில் தேயிலை பறித்த தோட்ட தொழிலாளர்களிடம் திமுக அரசின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன், ஒன்றிய செயலாளர் பீமன், ஆதிதிராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் ராம்குமார் உட்பட பலர் அப்போது உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் வசந்தம் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரிய கொள்ளியூர், சின்ன கொள்ளியூர், புஷ்பகிரி, இளையனார் குப்பம், வடமாமந்தூர், மங்கலம், ஈருடையாம்பட்டு ஆகிய கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயனுக்கு அப்பகுதி கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெரிய கொள்ளியூரில் மேளம் அடித்து நடனமாடிய வசந்தம் கார்த்திகேயன் ஈருடையாம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். கீழக்கொல்லை, தோப்புக்கொல்லை, மருங்கூர், நடுக்குப்பம், கீழக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற அவர் தொகுதியில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்துக் கூறியும் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தா. உதயசூரியன் சுட்டெரிக்கும் வெயிலிலும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி கொசப்பாடி கிராமத்தில் திமுக வேட்பாளர் தா. உதயசூரியனுக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அரசம்பட்டு, பூட்டை, செம்பராம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். கரூர் தொகுதி திமுக வேட்பாளர் தியாகராஜன் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசிஎம் தியாகராஜன் காளியப்பனூர், குண்டுமச்சான்பட்டி, சாலைத்தோட்டம், சின்னப்பநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் அசோக் தலைமையில் ஏராளமான திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன் பரப்புரை மேற்கொண்டார். கிராமம் கிராமமாக திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு உற்சாக வரவேற்பை மக்கள் அளித்தனர். ராந்தம், நேத்தப்பாக்கம், மாமண்டூர், பனையூர் ஆகிய பகுதிகளில் கடந்த 5 ஆண்டு கால திமுக அரசு செய்த சாதனைகளை எடுத்துக் கூறி வேட்பாளர் மகாலட்சுமி வாக்கு சேகரித்தார்.